வெல்கம் டு ஆன்லைன் பேங்கிங். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஏடிஎம் கார்டுக்கு எப்படி நம்ம இன்டர்நேஷ்னல் யூசேஜ் அண்ட் இ-காமர்ஸ் ட்ரான்சாக்ஷனை நம்ம எனேபிள் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் என்எஸ்பி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கார்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் மை டெபிட் கார்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் யூசேஜ் டெபிட் கார்டுக்கு பண்ணணும்னா அப்படின்னா நீங்கள் டெபிட் கார்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கிரெடிட் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் டெபிட் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேனேஜ் யூசேஜ் அண்ட் லிமிட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யூசேஜ் இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னா இது ஆஃபில் இருக்கும். ஸோ நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. நான் ஆன் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் இது உங்களுக்கு ஆஃபில் தான் இருக்கும். ஸோ ஆஃபில் இருந்ததுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கான கார்டோட லிமிட்லாம் இருக்கும் இந்த இடத்துல. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்குங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணியிருந்தனால எனக்கு எனேபிள் இருந்துச்சு. நான் உங்களுக்கு டெமோ பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணினேன். எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. இன்னும் எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆகலை. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நான் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன்.